ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மேரிஸ் கிச்சன் அண்ட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹென்னா ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் 250 ml வாட்டர் எடுத்துருக்கிறேன். வாட்டர் கொஞ்சம் நல்லா சூடாகி வர டைமில் 3-4 ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா கொதித்து வர டைமில் ஒரு 10 லவங்கப்பூ எடுத்து அதையும் கொஞ்சம் நசுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லவங்கப்பூ ஆட் பண்ணுறதால நம்ம தலையில் இருக்கிற இச்சிங், இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே கிளியர் ஆகும். அதே சமயம் மருதாணி போடுறதால உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி, கோல்ட் ஆகும் இல்லைங்களா, அதுலேருந்து நம்மளை தடுக்கும். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த வாட்டரை நம்ம வடித்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இது நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா இந்த பேக்குக்கு தேவையான 3 முட்டை எடுத்துருக்கிறேன். நான் 3 முட்டையோடைய வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த பேக் ரெடி பண்ணுறது நீங்கள் ஒரு இரும்பு பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த பேக்கோடைய ஃபுல் எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட இருக்கிற இரும்பு பாத்திரம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதால என்னால் அதை வீடியோவில் காட்ட முடியல. ஸோ நான் இந்த பவுலில் காட்டுறேன். நீங்கள் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போது முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பீட் பண்ண விட ஒரு 100 ml போல் கர்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கர்டு ஒரு நல்ல கண்டிஷ்னராக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். முட்டை நல்லா ஸ்மூத்னஸ் கொடுக்கும் நம்மளுடைய ஹேருக்கு. அதுக்கப்புறம் டீ வாட்டரும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 200 கிராம் ஹென்னா பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆகும். நீங்கள் ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுற மாதிரினா எந்த மாதிரி அளவு தேவையோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் மிக்ஸ் பண்ணுறேன். நாங்கள் 2 பேர் போடுறதுக்காக நான் 200 கிராம் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் யூஸ் பண்ணும்போது தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப்க்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு லைட்டாக கோல்டு இருக்கிறதால லெமன் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லெமனும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக இது ஊறணும். ஸோ மறாத நாள் நல்லா ஊறி வந்த உடனே நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்திருக்கும். இப்போது ஹென்னா பேக் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தலையில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து முடியோடைய வேர்க்கால்கள்லேருந்து கடைசி வரைக்கும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்னா கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹென்னா பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் ஹேரை நீங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ஹென்னா பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடிக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னராகவும் இருக்கும். ஹேர் ஃபால், கிரே ஹேர், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு கம்மியாக வருது உங்களால் பார்க்க முடியும். அடுத்து இந்த ஹென்னா பேக்கால் உங்களுடைய முடி சில்கி அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கிறதையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி தலை ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1 hour அட்லீஸ்ட் இருக்கணும். உங்களால் முடிஞ்சதுன்னா 2 to 3 hours இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு plain வாட்டர் வச்சு நல்லா முடியை வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம். இன்றைக்கி மட்டும் நீங்கள் plain வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் நார்மலாக தலைக்கு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 3 hours நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணோன்னே முடி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் சில்கி அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அதே சமயம் மருதாணி போடுறதால ரொம்ப கலராக ஆகிடுமோன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நம்ம லைட்டாக வெயிலில் போகும்போது மட்டும் லைட்டாக ப்ரௌனிஷ் ஷேட் தெரியும். அது இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனாக தெரியும், அவ்வளோதான். எப்படி இருக்குது இந்த ஹேர் பேக்? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.